தங்கராஜ் அழகுமதியை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் தேவையில்லாமல் தன்னோட செலவுலையே தனக்கு சூனியை வச்சுக்கிட்டாரு அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதியும் சுரேஷும் தான் வீட்டுக்கு வந்த மறுநாள் காலையில் டைனிங் டேபிளில் உட்காந்து சத்தம் போடுறாரு தங்கராஜ். என்ன டிஃபன் ரெடியா இன்னும் இல்லையா அப்படின்னு சத்தம் போட உடனே ரேவதியோ 5 நிமிஷங்க ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு தான் நான் வெளியில் கடையிலேயே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்ல உடனே ரேவதி சொல்கிறாங்க, யாரையோ பார்க்கறதுக்காக நீங்கள் 9 மணிக்கு மேலே தானே வர்றதா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கே டேபிளில் இருந்த பிளேட்டை சத்தமாக தூக்கி வீசி எறிகிறாரு தங்கராஜ். என்னது என்றைக்குமே இல்லாமல் இன்னைக்கு என்னமோ ஒரு புது விதமாக எனக்கு அறிவுரை சொல்கிற நீயே அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பிரச்சனையை பெருசு பண்ண பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க, தங்கராஜ் காலங்காத்தால வெளியில் போகிறப்ப எதுக்குப்பா சத்தம், உட்காரு நான் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே அழகுமதியோ என்ன ஒரு 5 நிமிஷம் பொறுக்க மாட்டாரா, அதுக்கு இவ்வளோ பெரிய சத்தம் போடுறாரு, அதுக்கு நீங்களும் என்னமோ ஜால்ரா தட்டுறது போல் இப்படி அவர் பண்ணுற தப்புக்கு அவரை எச்சா தூண்டி விடுற மாதிரி சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு பயந்துட்டு போகிறீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே உட்கார்ந்துருந்த சுரேஷோ, மதி இது உனக்கு தேவையில்லாத வேலை, இது அவங்க குடும்ப விஷயம், நம்ம வீட்டில் எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைச்சி எல்லாருக்கும் பாடம் எடுக்கிற மாதிரி இங்கேயும் அதிக பிரசங்கித்தனத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சுரேஷ் சொல்ல உடனே அழகுமதியோ சரி எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நின்றுக்கிறாங்க. அதே சமயம் தங்கராஜ் பல்ல வெறுகிக்கிட்டு அங்கே பாட்டி பொங்கல் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதே சமயம் பொங்கல் காலங்காத்தால இந்த பொங்கலை யாராவது சாப்பிடுவாங்களா, உனக்கு வேணும்னா எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகும், இந்த பொங்கல் அதிகமாக நெய் ஊற்றி காலையில் சாப்பிட்டு போனால் நான் போகிற வழியில் காரில் நிறுத்தி ஜீரணம் ஆகாமல் வாந்தி எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல உடனே அப்போ நீங்கள் என்ன வேணுங்கிறத முதல்லையே சொல்லியிருந்தா தான் நான் கரெக்டாக செஞ்சுருப்பேனே, எதுவுமே சொல்லதை அதனால தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு ரேவதி சொல்ல உடனே அவங்க பக்கத்தில் நிற்கிற ரேவதியோட மாமியார், ஏண்டி என்னைக்குமே அவனுக்கு பொங்கல் சேராதுன்னு உனக்கு தெரியாதா, கல்யாணம் ஆகி 6-7 வருஷம் ஆகுது, என்ன பொண்ணு இன்னைக்கு, அது இல்லாத சுரேஷும் மதியும் வந்திருந்தாங்க, நான் மதிக்கிட்ட உனக்கு என்ன டிஃபன் செய்யட்டும் மதி பிடிக்கும்னு கேட்டேன், அவள் எதாக இருந்தாலும் சரின்னு தான் சொன்னான், இருந்தாலும் சுரேஷ் அவனுக்கு பொங்கல் பிடிக்கும் மதிக்கு பொங்கல் பிடிக்கும்னு நான் நினச்சிட்டு செஞ்சுட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல உடனே தங்கராஜ் எனக்கு எதுவும் வேண்டாங்கிற மாதிரி எழுந்திரிச்சு மடமடன்னு வெளியில் போக உடனே சுரேஷும் மாமா இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே தங்கராஜ் சொல்கிறாரு, இல்லை சுரேஷ் நீ ஏற்கனவே டியூட்டியில் சஸ்பெண்ட் ஆகி நிறைய நாள் லீவ் போட்டு உன்னோட சம்பளமே இந்த மாதம் கேள்விக்குறியாக தான் இருக்கும், போ நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமானவங்களை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிடுறாரு தங்கராஜ். அதே சமயம் அங்கே ரேவதி ரொம்ப சோகமாக அங்கே சிங்கில் இருக்கிற வெசல்ஸை எல்லாம் பாத்திரத்தை எல்லாத்தையுமே அங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மதி என்ன எதுக்காக இப்படி அழுகிறீங்க, ஏன் நீங்கள் கேட்டது தப்பே இல்லை, நீங்கள் இதே மாதிரி ஒரு 10 நாள் தொடர்ந்து பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அவங்களே உங்ககிட்ட இந்த எகிற வேலையெல்லாம் இருக்காது, மடங்கி போய்க்குவாங்க அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் குட்டீஸ் 2 பேர்த்தையும் ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாருங்கள், நான் இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு காலேஜ் கிளம்பி போய்க்கிறேன் அப்படின்னு சிங்கில் அங்கே இருக்கிற பாத்திரத்தை மதி வாஷ் பண்ணுறாங்க. அதே சமயம் கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. அதுக்கு முன்னாடி சுரேஷும் கிளம்பி போயிட காலிங் பெல் அடித்தது யாருன்னு வந்து வெளியில பார்க்குறாங்க. ரேவதி மதி அவங்க மாமியார் 3 பேருமே பார்த்தா ஒரு சின்ன பையன் ஒரு 10th 12th படிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பையன் வந்து நிற்கிறாரு. என்னப்பா வேணும் அப்படின்னு ரேவதியும் கேட்க, இல்லை தங்கராஜ் சார் இருந்தா அக்கா பணம் வாங்கிட்டு போய் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லிச்சு, அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே ஆமாம் நீ யாருப்பா, யார் உங்கள் அக்கா அப்படின்னு ரேவதி கேட்க உடனே அவங்க தங்கராஜோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, இது எல்லாம் உனக்கு எதுக்கு, அவன் ஆம்பளை 1008 பேர் கூட பழக்கம் வழக்கம்னு இருக்கும், அதில் யாராவது அவன்கிட்ட வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, அதுக்கு சம்பளமாவோ இல்லை முன்பணமாவோ ஏதாவது வாங்கிட்டு போவாங்களா இருக்கும், அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உன்கிட்ட எதுக்கு இந்த கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு இந்த தேவையில்லாத ஆசை அப்படின்னு அங்கே திட்டுறாங்க தங்கராஜோட அம்மா ரேவதியை. உடனே ரேவதி சொல்கிறாங்க, அத்தை இல்லை எனக்கு அவர்கிட்ட வேலை செய்கிறவங்கள முக்கால்வாசி பேர் தெரியும், இந்த தம்பி புதுசாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே அதனால் என்ன, நீ யாருப்பா, எங்கே இருக்கு உங்கள் வீடு, தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே, அவரோட ஒய்ஃப் தானே இவங்க அப்படின்னு அழகுமதி சொல்ல, இந்தாடி அம்மா நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு ஓரமாக நிற்கிறியா, இங்கே எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாதன்னு சொல்கிற,
காலையில் தானே தங்கராஜ் சாப்பிடாம கொல்லாமல் போயிட்டான், எல்லாம் உன்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ரேவதியோ, அத்தை அவர் கொழுப்பா திமிரா நடந்து போனதுக்கு, சாப்பிடாம எழுந்து போனதுக்கு இவ மதி என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்ல, இந்தாப்பா எவ்வளவு பணம் வாங்கிட்டு போக சொன்னா அப்படின்னு சொல்ல, அங்கே ஒரு 25,000 ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது, அந்த பணத்தை வாங்கிட்டு போக சொன்னாங்க. ரேவதி போ, கபோர்டில் இருந்தா எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரேவதியோட மாமியாரும் சொல்கிறாங்க. உடனே ரேவதியும் 25,000 ரூபாயை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க உடனே அந்த பணத்தை வெடுக்குன்னு பிடுங்கிக்கிறாங்க மதி. தம்பி நான் வா உங்கள் வீட்டுக்கு வர்றேன், யார் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கொடுக்குறேன். உன்னை பார்த்தா சின்ன வயசு பையன் மாதிரி இருக்குது, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பிளைண்டாக நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் சொல்ல உடனே அந்த குட்டி பையன், அதாவது 10th 12th படிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற பையன், இல்லை எங்கள் அக்கா தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அது சரிப்பா நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, நீ யாருன்னு காமி, உங்கள் அக்கா கிட்ட கேட்டுட்டு தங்கராஜ் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நான் அப்போவே சொல்லிட்டேன், உன்னை ஒதுங்கி நின்று வாயை மூடிட்டு வேடிக்கை மட்டும் நடக்கிறத பாருன்னு, திரும்ப உனக்கு என்ன, சீக்கிரமாக அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சுடு அப்படின்னு அந்த பாட்டிக்கு அப்படியே முகம்லாம் வேர்த்து போகுது. அந்த பையனை பார்த்த உடனே கண்ணாடியை கலட்டி கண்ணில் வேர்த்துருக்கிறது எல்லாத்தையும் தொடச்சிட்டு, ரேவதி நீ போய் வீடெல்லாம் சுத்தமாக மாப் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்ல, சரி நான் காலேஜ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்க அந்த பையனை பார்க்குறாங்க அழகுமதி. இவனை பிடிக்கணுன்னு தான் அவசரமாக நம்ம காலேஜுக்கு கிளம்பி வந்ததே. தம்பி எது உங்கள் அக்கா வீடு, காமி வா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை எங்கள் அக்கா இங்கேருந்து யாரையும் கூட்டிகிட்டு வர வேணான்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா தம்பி உங்கள் அக்கா யாருன்னு தெரிஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், நீ சொல்லுப்பா வாப்பா, உனக்கு நான் என்ன வேணாலும் இன்னும் பணம் வேணாலும் தர்றேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பையனும், அப்படியா எனக்கு 2,000 ரூபாய் கொடுங்க, எனக்கு புது சட்டை எடுத்து போட்டுட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி இந்தா வச்சுக்கோ, முதல்ல உன் வீடு எதுன்னு காமி அப்படின்னு அழகுமதி தங்கராஜ் மேலே சந்தேகப்பட்டுட்டு நேராக அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு லேடி நல்ல கலராக ஃபேராக இருக்க உடனே இந்த தம்பியும் போய் இதுதான் எங்கள் அக்கா அப்படின்னு காமிக்க உடனே அங்கே அழகுமதி நீ யார் அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. நான் கேட்கணும் அது நீங்கள் யார், எதுக்காக ரேவதி அண்ணி வீட்டில் பணம் வாங்கிட்டு போக சொன்னீங்க அப்படின்னு அழகுமதியும் கேட்க, அதுவா அது வேற யாரும் இல்லை, அவர் எனக்கு பழக்கப்பட்டவர், அடிக்கடி என் வீட்டுக்கு வந்துட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே அந்த லேடி மாதவி. உடனே அழகுமதியோ, அப்படின்னா நான் என்ன சொல்கிறது இதுக்கு மேலே, தம்பி நீ போடா காலேஜுக்கு, எனக்கு எப்போவுமே பணம் அக்கௌண்ட்டில் போட்டு விடுவார், இன்றைக்கி மறந்துட்டார், ஃபோன் பண்ணாலும் ஏதோ டென்ஷனில் எடுக்கலை, அதனால தான் வீட்டில் இருப்பாருன்னு போய் வாங்கிட்டு போக சொன்னேன் அப்படின்னு திமிரா தெனாவேட்டா அந்த லேடியும் சொல்ல உடனே, அப்போ நீங்கள் இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறீங்களே, அதுவும் அவரோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் அவங்க வாழ்க்கையில் மண்ணெளி போட்டுட்டு அப்படின்னு அழகுமதி கர்ஜிக்கிறாங்க. நேராக திரும்பவும் வீட்டுக்கு வந்து இப்போவே உங்கள் மகனை வர சொல்லுங்க அப்படின்னு தங்கராஜுக்கு வர சொல்ல உடனே தங்கராஜ், என்னப்பா இவ என்னமோ பெரிய குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டவளை போல வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியை பற்றி அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்ல, இவளோட ஒரே தலைவலியாக போச்சு, எதுக்காக இருக்கும் அப்படின்னு சுரேஷும் தங்கராஜும் வர்றாங்க. அதே சமயம் ரேவதி கிட்ட எல்லா உண்மையையும் சொல்ல உடனே தங்கராஜ் பலமாக சிரிக்கிறாரு. இது உனக்கு இப்போதான் தெரியும், ஆனால் ரேவதிக்கு எப்பவோ தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே அழகுமதி, என்னது நீங்கள் இப்படி ஒரு செகண்டாக ஒருத்திய வெளியில் இப்படி பழக்க வழக்கம் வச்சுருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோ எப்படி உங்களால் இவர்கிட்ட சோசியலாக நார்மலாக ஒரு ஒய்ஃபாக பிஹேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி கேட்க உடனே சுரேஷும், மாமா என்ன மாமா இது, அக்கா என்னக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ரேவதி மதியை கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. என்ன பண்ண சொல்கிற மதி, 2 குழந்தைங்களுக்கு அம்மா ஆகிட்ட, இதுக்கப்புறமும் அங்கே எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மாவும் ஆம்பளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, அனுசரித்து போய் அங்கேயே வாழுன்னு தான் சொல்லுவாங்க, இந்த ஊர் உலகமும் அதைத்தானே சொல்லும் மதி, கௌரவமாக தங்கராஜோட ஒய்ஃப் இதே வீட்டில் நான் வாழ்ந்தா தானே எனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இல்லை உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு செய்கிற துரோகத்தை உங்களால் ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு சொல்ல உடனே இல்லை சத்தியமாக இல்லவே இல்லை, அது மட்டும்தான் வெளியில் உங்களுக்கு தெரியுது, ஆனால் எனக்கு எத்தனை கொடுமை பண்ணியிருக்கார் தெரியுமா, இதை பாருமதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலில் உள்ள சிகரெட் ஸ்மோக்கால் வச்ச புண்ணுகளை எல்லாத்தையும் காண்பிக்க அப்படியே கண்ணெல்லாம் செவப்பாகி அழகுமதி
ச்சே, இப்படியும் ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் வாழ்ந்து தான் இந்த குழந்தைங்கள வளர்த்தணுமா? நிச்சயமாக முடியாது, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு வெளியில் ஆவேசமாக கிளம்பி ஆட்டோ பிடிச்சு போகிறாங்க அழகுமதி. அதே சமயம் தங்கராஜ், போடி போ, உன் தம்பி பொண்டாட்டி ஒரு பெரிய மனுஷின்னு அவ பேச்சை கேட்டுட்டு திமிரா வீட்டை விட்டு வெளியில் போறியா? ஒரு பொம்பளை எப்படி ஒரு புருஷன் இல்லாமல் எத்தனை நாள் நீ பிறந்த வீட்டில் தைரியமாகவும் சேஃப்டியாகவும் வாழ முடியும்னு பார்க்குற அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷ், மாமா இதை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல மாமா, நான் வரேன் அப்படின்னு புல்லட்டை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாரு. ஆனால் வீட்டில் போனால் ராஜலட்சுமி கால் நீட்டி உட்காந்து டிவியில் ரிமோட்டை பார்த்துட்டு, ஏங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இந்த செய்தியை படித்தோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம், இங்கே உலகமே பற்றி எரியுதா, இந்த அம்மாவுக்கு நியூஸ் தான் ரொம்ப முக்கியமா? உங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் உங்கள் மருமகன் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி காண்பிக்க, உடனே ரேவதியும் அழுதுட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமியும், என்னடி என்ன எப்படியோ இங்கே எங்களை எல்லாம் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது பத்தாதுன்னு இப்போ அவங்க வீட்லேயும் ஒரு கலகத்தை ஏற்படுத்திட்ட, நல்லா அறிவாக அடக்கமாக பொழைச்சிக்கிட்டு இருக்கிற என் பிள்ளையையும் வாழா வெட்டியாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்ட. என் மாப்பிள்ளை அப்படியெல்லாம் இருக்க மாட்டார், சும்மா நீ பாட்டுக்கு கட்டுக்கதை கட்டி விட்டுட்டு இருக்காத அப்படின்னு ராஜலட்சுமியும் சொல்ல, உடனே இதை பாருங்க, அந்த லேடியே அவங்க பேசுகிறத நான் வீடியோ ஆதாரமாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்பிக்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி, அதுக்கு வேண்டி நாங்கள் என்ன என் பிள்ளைய இதே வீட்டில் வச்சுக்க முடியுமா? உலகத்தில் முக்காவாசி ஆம்பளைங்க அப்படி தான் இருக்காங்க, அப்படி பார்த்தா எந்த பொம்பளைங்களும் பொழைக்கவே முடியாது. அம்மாடி ரேவதி, நீ அந்த வீட்டுக்கே போமான்னு சொல்ல ஓங்கி பலார்னு அறையிறாங்க அழகுமதி.